டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வடுகப்பட்டி ஜிபிசிசி வர்சஸ் மேலப்பட்டி. ஸோ 2 டீமுக்கான தரமான மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு ஓவர் ஸ்டேடியல் 7 கொடுத்துருக்காங்க. கார்டிவேல் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வடுகப்பட்டி ஜிபிசிசி வர்சஸ் மேலப்பட்டி. ஸோ 2 தரமான டீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் நடந்த வடவாளம் டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஒரு போலில் வந்து ஜிபிசிசி. ஸோ மேலப்பட்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக கவரேஜ் பண்ணுறோம். ஸோ கைண்ட்லி ரிக்யூஸ் எல்லாரும் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இங்கே குளத்தூர் எட்வின் 3 கெஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் குளத்தூர் எட்வின் அண்டு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் யங் சார் சசி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா எங்கள் ஸ்ட்ரைக்கில் எட்வின். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அசோக். ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். குத்துன இடத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. அதன் காரணமாக பேட்டில் பண்ணலனாலும் ஓடி 1 எடுத்துடுறாங்களா. சிங்கிள். பேட்ஸ்மேனாக வந்தால் சசி ஆன் ஸ்ட்ரைக். பாலோட செகண்ட் ஒன் அப் டு ஏக்கருக்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா உள்ள வந்துட்டாருங்க எட்வின். சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். பாயிண்டில் ஃபீல்டருக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும். சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன் அப் டு ஏக்கருக்கான ட்ரை. பவுலரே பாலுக்கு விரட்டி வந்துட்டார். இதையும் ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக. கன்சியூட்டியாக 4 பாலில் 4 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. பாலோட ஃபிஃப்த் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு அசோக். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 more பால் வெரைட்டி ஆட பார்த்தாரு. அகைன் ஒரு டாட் பாலோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸலண்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவரை 4 ரன்னை விட்டு கொடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் அசோக். செகண்ட் ஓவர் போட எங்கள் மெர்வின். ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் மறிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே பின்னாடி தெளிவான ஒரு ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு போட்டிருக்காங்க. சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா 2வது ரனுக்கான கால் பண்ணியிருக்காங்க. ஓடிடுறாங்களா? எஸ் ஓட்டாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காரு இங்கே சசி. 2 ரன். பாலோட செகண்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை. திருமணத்துக்கு கரெக்டான பால் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. 2வது ஓவருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர் ரெடியாக நிற்கிறாங்க பாலுக்கு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சசிக்கு லைஃப் கிடச்சிருக்கு. 2 ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. சரியான பேஸாக போட்டிருக்காரு இங்கே மெர்வின். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு ஆட பார்த்தாரு. வெரைட்டி ஆட பார்க்கும்போதும் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் வர 3வது டாட் பாலை இங்கே பதிவு பண்ணுறாரு மெர்வின். எக்ஸலண்ட் ஓவர் இது வரைக்கும். லாஸ்ட் 1 more பால் அகைன் வெரைட்டி ஆடி இருக்காருங்க. செகண்ட் லைன். அதன் காரணமாக இங்கே டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸலண்ட் ஓவர். சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை. 2 ஓவருக்கு 7 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. 7ன்னு சொல்லியிருந்தேன். 8 2 டபுள் போயிருக்கு. ஸோ 8 ரன். இந்த ஓவரையும் 4 ரன்னுக்கு நல்லா போட்டிருக்காங்க. 2 பவர் பிளே ஓவரையும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே மேலப்பட்டி. தேர்ட் ஓவர் போட இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அசோக். ஃபர்ஸ்ட் ஓவரை பவர் பிளே ஓவரை 4 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்த பவுலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கார். சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக இங்கே போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஓவரையும். பாலோட செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காருங்க. சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சுங்க. 3வது ஓவரில் இங்கே கியர் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். எட்வின் ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். குயிக்கோ டெலிவரி. நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் அசோக். போன பால் 6 அடிச்சிருந்தாலும் இந்த பாலை தெளிவாக போட்டிருக்காரு. குயிக்கராக போட்டிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. அங்கே கவர்ஸில் வெரைட்டி ஆட தெளிவான ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு போட்டிருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும். குயிக்கோ த்ரோ சிங்கிள். 5th ஒன் வெரைட்டி ஆடி இருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணவே முடியாது. தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரியான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. நல்ல எஃபர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஃபஸ்ட் பவுண்ட்ரி எங்கே பதிவு பண்ணுறாரு சசி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார். பவுலர் கைக்கு மேலே போயிருக்கு. லாங் ஆனில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். அதிகபட்சம் சிங்கிள் நினைக்கிறேன். சிங்கிளோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஓவர் இந்த ஓவரில் கேர் சேஞ்ச் பண்ண இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். வடுகப்பட்டி ஜிபிசிசி சைஸாக மூவ் பண்ணி ரிமன் இருக்க 4 ஓவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். 3 ஓவருக்கு இங்கே 20 ரன் அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி ஜிபிசிசி. இந்த மேட்சுக்கான 4th ஓவர் போட ஜெகன் ஒரு யங் சார் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்னு நினைக்கிறேன். உடச்சி போட்ட பால் செம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்துச்சுங்க. சான்ஸ் ஃபார் பைஸ் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஒய்டு ப்ளஸ் பைஸில் பவுண்ட்ரி போயிருக்கு. பேக் டு பேக் 2 ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தாங்க வந்துச்சு இந்த முறை. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் வெரைட்டி போட்டிருக்காருங்க. சூப்பராக போட்டிருக்காரு இங்கே டாட் பால். பேக் டு பேக் 2 ஒய்டுக்கு அப்புறம் பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன்
நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. லாங் ஆஃப் த ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். சின்ன மிஸ்ஃபீல்ட் அதை பயன்படுத்தி இங்கே கம்ஃபர்டபுள் 2-ஆக மாற்றிட்டாங்க வடுக்கப்பட்டி ஜிபிசிசி. அவரோட நெக்ஸ்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. இதுவும் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் வெரைட்டி வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 பார்த்தா நோ சொல்லிட்டாங்க. நல்லா த்ரோங்க, சூப்பரான த்ரோவா அடிச்சிருக்காருங்க. சிங்கிள். பாலோட 5th ஒன் சுவிட்சிற்கான ட்ரை பேட்டில் படலாம். நல்லா கீப்பிங்க அங்கே ஜெயா, குழாய்ப்பட்டி ஜெயா. நல்ல ஸ்டாப்ஸ். டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர். எக்ஸலண்ட் டெலிவரி, சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரையும். ஸோ எக்கச்சக்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க முதல் 4 ஓவரில். எங்க மேலப்பட்டி 4 ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க வடுக்கப்பட்டி ஜிபிசிசி. இந்த மேட்சுக்கான 5th ஓவர் பட எங்கள் மெர்வின் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஓவர் நல்லா போட்டிருந்தாரு. இந்த மாதிரி 1-2 பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி போயிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க. சிங்கிள். பாலோட 2nd ஒன் சூப்பர் டெலிவரி. விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல். பேட்ஸ்மேனே நகர்ந்துட்டாருங்க. காம்படிஷனுக்கு வெயிட் பண்ணவே இல்லை. எட்வினோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸோ கண்டிப்பாக ரிமினி இருக்க 3 ஓவர் முக்கியமான ஓவராக இருக்க போகுது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நியூ பேட்ஸ்மேனா இங்கே கேகே, உடையாண்டிப்பட்டி கேகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் பின்னாடி இந்த பில்லர் சூப்பரான ஸ்டாப்புங்க. உடம்புல பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒயிட் கரெக்டான டீசன் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் 6 கேட்சானு பார்த்தா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. தாண்டி போயிடுச்சுங்க. சசி பேட்லேருந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 எட்வின் பதிவு பண்ணியிருந்தாரு. சான்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. குயிக்கர் டெலிவரி. கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பைஸில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. பாஸா சிங்கிள். போன பால் ஒரு வெடி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் குயிக்கராக வந்துச்சு. அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல. சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா சிங்கிள். 5 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க வடுக்கப்பட்டி ஜிபிசிசி. இந்த மேட்சுக்கான 6th ஓவர் போட இங்கே மாதவன் ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையில் தான் போகும். அதிகபட்சம் சிங்கிள் நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப். சிங்கிள். பாலோட 2nd ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர் விட்டுட்டாருங்க. இந்த மேட்ச்சில் வர 2வது ட்ராப்பு நல்ல பேக்கப். அங்கே தெளிவாக வந்திருக்காரு சத்யா. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கவர்ஸில் தெரிச்சு போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்கே 6 அப்படின்னு நினைக்கிறேன். கேகே பேட்லேருந்து வர முதல் 6 இங்கே கவர்ஸில் பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பிகேந்திர சிம்பிள் இருந்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க. உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆனால் 2வது ரன் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா குயிக்காக த்ரோ. அதன் காரணமாக ஸ்டாப் ஆகிட்டாங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் தரையாக போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிள் நினைக்கிறேன். எஸ் நல்ல ஸ்டாப். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸ்டுங்க. கொஞ்சம் தான் ஸ்டெம்பை தட்டிட்டு வந்திருக்கோம். அகெயின் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட 6வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவருக்கு 51 அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஓவர் இந்த மேட்சோட முக்கியமான ஓவர், ரிசல்ட்டை தீர்மானிக்க போகிற ஓவர். ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2 டீமுமே இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் குழாய்ப்பட்டி ஜெயா. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி 2 லைஃப் கிடச்சிருக்கு சசிக்கு. 3வது லைஃப்பும் கொடுத்துட்டாங்க. இந்த பால் 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கேகே அவரோட விக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சசி ஸ்ட்ரைக்கில் திருப்பி இருக்கணும். அவரோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கையில் பட்டு போஞ்சுங்க. ஃபாஸ்ட்டாக போன போல ஆஃப் பண்ணிட்டாரு. அகைன் ஒரு ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேங்க. அங்கே சசியோட ரன் அவுட்டாக நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஜெயா. பாலோட நெக்ஸ்ட் ஒன் தரையாக போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் இருக்காங்க. 2வது ரன் ட்ரை பண்ணி ஓடிடுறாங்களான்னு பார்த்தா பிடிச்சி அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே கவி சுவிட்சுக்கான ட்ரை. 2 காலுக்குள்ளே பூந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் டெலிவரி. இங்கே
விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. கடைசி ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே ஜெயா. இன்னிங்ஸ் முடிவில் 55 அடிச்சிருக்காங்க. 56 டார்கெட் ஃபார் மேலப்பட்டி. ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வடுகப்பட்டி எப்போயுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் அப்படிங்கும்போது பவுலிங் தான். ஸோ பவுலிங்கில் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது ஜோயல், நான் சைக்கிளில் குலாய்ப்பட்டி ஜெயா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கவி, சத்தியமங்கலம் கவி. ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டாக உருண்டு வந்துச்சுங்க. கீப்பர் சேஃபாக. ஸோ அந்த இடத்துல எம்பவே இல்லை, பேஸில் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் டீமுக்காக எஃபர்ட் போட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. குத்துன இடத்துல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதன் காரணமாக இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பவர் பிளேயில் பேக் டு பேக் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கவி. பாலோட தேர்ட் ஒன். பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடி இருக்காரு. ஃபீல்டரை தாண்டினா அது கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்குங்க. ஆனால் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஈவனாக இருக்குது, எந்த இடத்துலையும் குண்டுக்குழி இல்லை. அதன் காரணமாக தெளிவான ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க. சாரி, கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே சடனாக பாலை போட்டாங்க. போன பாலும் ஒரு பவுண்டரி, பேக் டு பேக் 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு 2 டாட்டுக்கு அப்புறம் இங்கே ஜோயல். பாலோட ஃபிஃப்த் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா கார்த்தி, வடுக்கப்பட்டி கேப்டன் கார்த்தி வந்திருக்காரு. நல்ல டேக்கன். ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மேலப்பட்டி. ஃபஸ்ட் ஓவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் பால். நீ பேட்ஸ் பண்ணால் இங்கே ஜெகன். போன பால் ஒரு வெடிப்பு இருக்குது. லாஸ்ட் 1 மோர். ஃபுல் டேஸ் தெரிவித்து போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா 2 ஃபீல்டராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. விரட்டி போய்க்கிருக்காரு விக்கி. கடைசி நேரத்தில் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. பவுண்டரி போக வேண்டியதை. நல்ல எஃபர்ட். 2 3வது ரன் வர்றாங்களான்னு பார்த்தா 2ஓட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க மேலப்பட்டி. செகண்ட் ஓவர் போட எங்கள் விக்கி ஓனி பேட்ஸ்மேன் வந்த ஜெயா அவர் மீட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை. ஃபுல் டாஸை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரியோட இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயா மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஒன். அகைன் ஒரு சுவிட்ச் கேட். இந்த முறை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பவுண்டரியா செக் பண்ணி கொடுப்பாங்க. சுவிட்ச் திரும்பி ஒரு 6 அலட்சியமாக இங்கே அடிச்சிருக்காரு ஜெயா. செகண்ட் ஒன். பாலோட தேர்ட் ஒன். ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு போயிருந்தா ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காரு அங்கே சசி. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை. சரியான ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க ஒரு யங்ஸ்டர். டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன். ஃபுல்லாக மறுக்கி வந்து திருப்பி விட்டுருக்காரு. கேப்பில் போதான்னு பார்த்தா அங்கே கேட்க விரட்டி போய்க்கிருக்காரு. யங்ஸ்டரும் இன்னொருத்தர் சேர்ந்து விரட்ட பார்த்தாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3வது ரனுக்கான ட்ரை. ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அடித்து பார்க்குறாங்களா. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 3 ரன். ஸோ 2 பவர் பிளே ஓவரையும் இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சர்க்கிள் ஃபீல்டர் உள்ளே இருக்கும்போது. அவளோட நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி பவுண்டரிக்கு போயிருதா இல்லை விரட்டி போயிடுறாருன்னு பார்த்தா சசி விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க. லைனில் வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சூப்பரான த்ரோ. பவுலர் கரெக்டாக அடிச்சிருக்காரு. இந்த பால் 2 ரன். 2 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க மேலப்பட்டி. ஓவர் போட எங்கள் எட்வின். ஸோ இந்த ஓவர் கெஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஓவர் கெஸ்ட்டு 3வது ஓவர் கெஸ்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் ரிமினி இருக்க 4 ஓவர் ஸோ வடுகப்பட்டி பவுலர்ஸ் போடணும். ஸோ இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன். சுற்றிட்டுக்கான ட்ரை. பேட்டில் படலை. சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பைஸில் சிங்கிள். விரட்டி ஆடி இருக்காரு பாயிண்டில். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா அங்கே கவி இருக்கார் ஃபீல்டர். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போடாமல். சிங்கிள். தேர்ட் ஒன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கீப்பர் கார்த்தி. கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. எப்போவுமே ரெடியாக இருக்கக்கூடிய ஃபீல்டர், அந்த டீமோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீல்டர் மிஸ் ஃபீல்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இன்சைட் ஏஜுங்க. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இன்சைட் ஏஜில் எங்கள் எட்வின். இந்த ஓவரில் ரிமைனிங் 2 பால் இருக்குது. தெளிவாக ஆடி இருக்காருங்க. கவர்ஸில் விரட்டி ஆடி இருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸாக சசி இருக்கார். பால் சின்ன பம்பிள், அதன் காரணமாக லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல குத்தி பால் இந்த பக்கமாக போயிடுச்சு. அதன் காரணமாக லக்கி பவுண்டரி. அகைன் சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சிங்கிளுக்கான வாய்ப்பாக கேட்க இருக்காரு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். சிங்கிள். 3 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. 12 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே 4th ஓவர் பட இங்கே கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன். விரட்டி ஆட பார்த்தாரு. அம்பேஸ் கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட செகண்ட் ஒன்.
ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் போய் விழுந்துருக்குங்க. இந்த பேட்ஸ்மேன் பதிவு பண்ணுறா ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு. அப்தேக்கர் வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். ஆனால் இந்த முறை மிஸ் பண்ணிட்டாரு. ஒயிட். அகைன் ஒரு ஒயிட். பேக் டு பேக் 2 ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பால். ஒன்மோர்னு நினைக்கிறேன். உடச்சி போட்ட பால். வெயிட் பண்ணி அடித்தார். கேப்பில் போயிருக்கு. 2 ரஸ் பண்ணிடுறாங்களா. அங்கே கேகே ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. சிங்கிளோட 4வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க மேலப்பட்டி. 10 ஓவர் பட எங்கள் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் ஆகி வந்து சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா அடிச்சிட்டாருங்க. துரிதமாக வேலை பார்த்துட்டான்னு சொல்லலாம். எங்கள் எட்வின் குயிக்கராக செயல்பட்டார். அதன் காரணமாக விக்கெட். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அதிகபட்ச சிங்கிள்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறி வந்து ஃபுல் டாஸாக கிளாசிக்காக அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஒரு 6. ஹிட்மேன் பிரதீப் அவரோட ஊரை சேர்ந்தவர். ஹிட்மேன் பிரதீப் மாதிரியே சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே மாதிரி வந்து ஃபுல் டாஸாக கிளாஸ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. நல்ல கம்பேக் ஃப்ரம் விக்கி. டாட் பால். விக்கியோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை அடிச்சுட்டாருங்க. 6. இந்த 6ஓட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க மேலப்பட்டி. ஓடிங் பேட்ஸ்மேன் வந்து ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இங்கே சூப்பரான ஒரு 6ஓட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. முதல் அணியாக முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டில். மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் மணி. ஸோ வரையும் நல்லா போட்டு பேட்டிங்லேயும் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு ஆகிட்டாரு. கடைசி வரைக்கும் மேட்ச் கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். ஸோ நம்ம கான்டாக்ட் பண்ணுற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் காரடி வயல். எம்பி முத்து. ஓகே ப்ரோ. பாண்டிமாறன் பழனி பழனி ஓகே நீ சொல்ற இங்கே பார்த்து. ஓகே ப்ரோ. ஸோ இது ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 60,28 ப்ரோ. முதல் பரிசு வந்து 60,028. இரண்டாவது பரிசு வந்து 40,028. மூன்றாவது பரிசு 30,028. நான்காவது பரிசு 20,028. ஐந்தாம் பரிசு 10,028. ஆறாம் பரிசு 10,028. ஏழாவது பரிசு 10,028. அது இல்லாமல் வந்து பேட்ஸ்மேனு பவுலரு இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக அவங்க இண்டிவிஜுவல் பெட் எல்இடி டிவி சைக்கிளு ஏர் கூலரு ஷூ 28ஆம் ஆண்டு அந்த டோர்னமெண்ட். நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஊர் எல்லாருமே சேர்ந்து பொதுவாக எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற டோர்னமெண்ட்டு வருஷம் வருஷம் கண்டிப்பாக நடத்துவோம். ஓகே ப்ரோ. ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து நிறையவே போட்டிருக்கீங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியாலாம் தோணுச்சு? நம்ம வந்து ஒரு எல்லா ஊரோடையும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு சிறந்த ஒரு டோர்னமெண்ட்டாக எல்லாரும் எல்லா பக்கம் தமிழ்நாடு முழுக்க பேசப்படணும் அப்படி இருந்தாலும் நடத்தணும். இந்த வாட்டி ப்ரைஸே வந்து நாங்கள் கூட வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தோம். அதில் சில காரணங்கள்னால இதாகிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து இதோட பெருசாக டோர்னமெண்ட் நடத்துவோம். ஓகே ப்ரோ. கிரவுண்டாக இருக்கட்டும் பிச்சாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ டோர்னமெண்ட் நடத்துறது நீங்களும் பயங்கரமாக நடத்துறீங்க. ஸோ அடுத்து யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஒரு 28 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு. 45 46 வயசாகிடுச்சு. இதுக்கப்புறமும் இருக்கிற தலைமுறை வந்து இதை எடுத்து அடுத்தடுத்து கொண்டு போகணுங்கிறதான் எங்களோட நோக்கம். அதை வந்து எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த தலைமுறை வந்து கிரிக்கெட் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை உருவாக்குறது எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும். ஓகே ப்ரோ. உங்களோட மறக்க முடியாத மேட்ச்னா காரடி வயல் நிறைய மேட்ச் போயிருக்கீங்க. அதில் மறக்க முடியாத மேட்ச்னா எதை சொல்லுவீங்க? எங்கள் ஒரு டோர்னமெண்ட் இல்லை எல்லா டோர்னமெண்ட்டும் ஓப்பன். எங்களோட இதில் வெளியில் போயிடலாம். நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வந்து ப்ரைஸ் எடுத்துருக்கோம். மறக்க முடியாத டோர்னமெண்ட்ஸ்னு சொன்னாக்கா வந்து
பூகூர் பக்கத்தில் வந்து பூகூரில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம். அப்போ வந்து ப்ரைஸ் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. அடுத்து இப்போ இருக்கிற தலைமுறைகள் வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு இதாக எடுத்துக்காங்க, விளையாட மாட்டாங்க, எல்லாம் செல்லு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தினா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் ஆகும். இதை பார்த்து வந்து அவங்க அடுத்தடுத்து மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் அந்த டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஓகே ப்ரோ, நடத்தின 4 நாளுமே சூப்பராக சாப்பாடு போட்டிங்க எல்லாருக்குமே. மற்ற டோர்னமெண்ட்லாம் கூட ஒரு 2 நாள் தான் போடுவாங்க, 4 நாளுமே போட்டிங்க. அதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். இப்போ நாங்கள் வந்து கேட்குற எல்லாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. இதோட சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. நாங்கள் அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுறோம். அது இல்லாமல் அந்த சரௌண்டிங்லேயே வந்து முதல்ல நம்ம மேட்ச் நடத்தி ஒரு மதிய உணவு போகிறது வந்து எங்கள் ஊரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மற்ற அதுக்கப்புறம் தான் ஒரு சில ஊரில் போட ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் வந்து கடைசி நாள் பிரியாணின்னு போட ஆரம்பிச்சது இந்த ஊரில் மட்டும்தான். இன்னைக்கு வந்து சிக்கன் மட்டன் பிரியாணி போடுறதா இருந்தோம். சில இன்னைக்கு எங்கள் ஊரில் திருவிழானால சரி சிக்கன் பிரியாணியோட நிப்பாட்டிக்குவோம், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, எல்லாமே நாங்களே சமைச்சு டே பை டே எல்லா டீம்ஸு வர்றவங்க எல்லாருக்குமே மன நிறைவோடு சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி எல்லா வருஷமும். ஓகே ப்ரோ, வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். சரி, அந்த ஒரு கெஸ்ட்டு 3 கெஸ்ட்டு போட்டிருந்தீங்க, அது என்ன ஒரு யோசனை இருப்பீங்க, அது என்ன ஒரு ஐடியா? அது இப்போ நம்ம ஏன்னா பெரிய டோர்னமெண்ட்டு ஒரு மேட்ச் வச்சுருந்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படிங்கிறப்போ ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் போகிறப்ப 3 போட்டுக்குவோம். அப்படிங்கிறப்போ ஃபைனலில் வரப்போ கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் மேட்ச்சு. அதனால தான் எல்லாருமே சேர்ந்து ஒரு திருவிழா பண்ணி முடிவு பண்ணி அது பண்ணி நோட்டீஸ் அடித்தாங்க. ஓகே ப்ரோ, பிளேயர்ஸுக்கு இங்கே கமிட்டிக்கும் இல்லாமல் பிளேயர்ஸுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிங்க, அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நீங்கள் சீனியர் பிளேயராக இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு? என்னென்னா யங்ஸ்டர்ஸ் வந்து செல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து தடை பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது செல்லுலேயே மூழ்கிட்டு கேம் எல்லாம் இல்லாமல் போச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செல்லு பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு விளாண்டு விளையாடலாம், கிரவுண்டில் வந்து விளாண்டா உடல் நலத்துக்கும் நல்லா தான் இருக்கும். அடுத்தடுத்து இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்பு போகிறதுக்கும் விளையாட்டு மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதெல்லாம் இளைய தலைமுறைக்கு தெரியலை. அதனால் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தினோம்னா அதுலேருந்து மோட்டிவேஷன் ஆகி அதில் உருவாங்க அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். ஓகே ப்ரோ, போன வருஷம் 50,000 வச்சுருந்தீங்க, ஆனால் இந்த வாட்டி வந்து 60,000 வச்சுருக்கீங்க. ஸோ அடுத்த வருஷம் இதே மாதிரி அப்டேட் உண்டா? 1 லட்சமாக நடத்துறதுன்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அது சின்ன இதனால டைமிங் கிடைக்கல, குறைச்சி நடத்தாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால 60,000 வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதோட கூடுதலாக இருக்கும். ஓகே, காரடிவேல் டோர்னமெண்ட்னாலே ஒரு சூப்பரான டோர்னமெண்ட் தான், அது எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நம்மளையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். போன வருஷமும் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆடுகளத்தையும் காரடிவேலையும் பிரிக்க முடியாது, அது இப்போ இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி நம்மளையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சீனியர் பிளேயராக என்ன சொல்ல விரும்புறீங்க? சீனியர் பிளேயர்னால் வந்து இப்போ இந்த மேட்ச் வந்து இப்போ நேரலையில் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ அடுத்து இப்போ டச் விட்டு போயிடும், எல்லாரும் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல. அது வந்து நேரலையாக கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதோட பெருசாக பண்ணுவோம், அப்போ நேரலை பண்ணி மனோரனே, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க நம்மளை, சொல்லுங்கள். ஆடுகளங்கிறது இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ வந்து பாப்புலராக ஆகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கா, வெளியிலையும் போயிட்டு இருக்கா. இப்போ வந்து நேற்று தகவல் படி கவர்மெண்ட் மாதிரி கிடச்சிருக்கு நம்மள ஜெயராம. மேலும் வளர ரொம்ப வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஓகே ப்ரோ, 2 சீனியர்ஸ் கமெண்ட்ரி பண்ணாங்க, ஒரு 3 நாளுமே கமெண்ட் பண்ணாங்க, அது சூப்பராக பண்ணாங்க. அவங்க யார் சொல்லுங்கண்ணே. ஓகே, கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துனது நான் தான் பண்ணிட்டேன். நல்லா பிரசாந்த் இது மாதிரி யங்ஸ்டரில் முத்துக்குமார் இருக்காரு. அவர் வந்து நம்ம ஜீக்கா மாதிரி, நம்ம கிரிக்கெட்டில் இன்டர்நேஷனல் வந்து ஜீக்கா எப்படி இருக்காங்களோ அது மாதிரி நம்ம முத்து நர்சன் முத்து இவர் வந்து கமெண்ட்ரி பண்ணவே நம்ம ஊருக்கு வந்து எல்லாமே காமெடியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டில் கொண்டு போவார் கமெண்ட்ரெல்லாம். ஓகே, சூப்பராக பண்ணுவாப்புல. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸ்பெஷல் ப்ரைஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு படி மேலேயே பண்ணியிருந்தீங்க போன வருஷத்தோட இந்த வருஷம். இதே மாதிரி அடுத்த வருஷம் நடத்துங்க, நம்மளையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக யூடியூப் சேனலுக்கு நாங்கள் நிறைய நாடுகள் வந்து எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணுறோம். நீங்கள் மேலும் வளர UNKC சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஓகே ப்ரோ.